கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே சுயம்புராஜ் என்பவரின் குடும்பத்தினரை வீட்டுக்குள்ளேயே வைத்து வீட்டிற்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். குடும்பத்தினரை உள்ளேயே வைத்து வீட்டிற்கு சீல் வைத்த சம்பவம் தொடர்பாக அண்மை செய்தியை பார்த்து கொண்டு வருகிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் பொய்யாமொழி இணைப்பில் இருக்கிறார். பொய்யாமொழி, வணக்கம். என்ன நடந்தது? உங்க விரிவான தகவல்கள். வணக்கம் ராதிகா. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி கூத்தன் குடிகாடு பகுதியில் சுயம்புராஜ் என்பவர் மரப்பற்றை நடத்தி வருகிறார். இந்த மரப்பற்றைக்கு பின்புறம் நீண்ட நாட்களுக்கு பிறகு வீடு கட்டி வசித்து வருகிறார். இந்த நிலையில் அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடத்தை அனுபவித்து வருவதாக சிலர் ஆண்டுகாலமாக வரி கட்டாததால் கூறப்படுகிறது. தற்பொழுது அறநிலையத்துறை வரி கட்டாததாக சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் ஓராண்டுக்கு மேலாகியும் சுப்புராஜ் கேட்டு அதிகாரிகள் வேண்டுமெனே அந்த வரி வாய்ப்பு பெறாமல் ஆக்கிரமிப்பு அகற்ற நீதிமன்றம் உத்தரவு பெறப்பட்டதை அடுத்து மரப்பற்றையை அகற்றினார். மேலும் அதன் பின்னர் அருகில் உள்ள சொந்தமான வீட்டிற்கு முன்பகுதியில் சுமார் 6 அடிக்கு மேல் அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடத்தில் வீட்டை சேர்த்து கட்டி இருப்பதாக தெரிகிறது. சுயம்புராஜ் மற்றும் அவரது மனைவிகள் கை குழந்தையுடன் வீட்டில் உள்ளே இருக்கும்போது அறநிலையத்துறை அதிகாரிகள் சீல் வைத்தது மட்டுமல்லாமல் வீட்டையும் சுத்தி பூட்டிவிட்டு கம்பி வேல் போட்டு தடுத்து நிறுத்தினர். இதனால் பாத்தீங்கன்னா குழந்தைகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வாங்க முடியாம குடும்பத்தினர் தவித்து வருகின்றனர். அறநிலையத்துறை அதிகாரிகள் மனித உரிமை மீறலில் ஈடுபட்டு வருவதாக உறவினர்கள் குற்றஞ்சாட்டி வருகின்றனர். ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி பொய்யாமொழி.